birthday to you. Happy birthday to you. Narayana Swami Prasada Siddhyartham. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கியோரா அண்ட் வெரி வெரி வார்ம் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் கப்பல் இன் நியூசிலாந்து. இந்த வருஷம் 2024ஓட லாஸ்ட் வீடியோ நம்ம சேனலில் இந்த வீடியோ தான் போடுறோம். அதனால் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டோம். அதனால் எங்கள் குட்டிமாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணப்போ அவங்களுக்கு காது குத்தினோம். அந்த காதணி விழா தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு வீடியோ அது. அதனால் ஒரு ஸ்பெஷலான டேயில் தான் இதை நம்ம ரிலீஸ் பண்ணணுங்கிறனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய மொமெண்ட்ஸ், ரொம்ப அழகான மொமெண்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் 21 தான் வந்து குட்டிமாவோட ஆயுஷமம் நடந்தது. அன்றைக்கு முதல் நாள் வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ்லாம் நாங்கள் பண்ணிட்டோம். எங்கள் இன்லாஸ் வீட்டிலே தான் வந்து ஆயுஷமம் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது ஆகஸ்ட் 21 மார்னிங் குட்டிமா எழுந்துட்டாங்க. எழுந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த மனையில் உட்கார வச்சு தலையில் வந்து எண்ணெய் தேய்ச்சி விட்டு அவங்களுக்கு வந்து குங்குமம்லாம் எட்டு விடணும் கத்தால். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டு விடணும் அவங்களுக்கு. ஸோ அந்த வேலை தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா, அப்புறம் என்னோடய மதர் இன்லா எல்லாருமே, அப்புறம் என்னோடய மாமி, இந்த மாதிரி எல்லா லேடிஸுமே வந்து குட்டிமாவுக்கு வந்து தலையில் எண்ணெய் தேய்ச்சி விட்டு குங்குமம்லாம் எட்டு விடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக போச்சு. இந்த இடத்துல நான் இல்லை, இந்த வீடியோ ஹஸ்பண்ட் தான் ஷூட் பண்ணாங்க. ஏன்னா நான் வந்து அப்போது ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து அவங்க இந்த வீடியோ எனக்காக எடுத்து தர சொன்னேன். ஸோ அவங்க தான் எனக்கு இந்த வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது குட்டிமாவை. சாரி பண்ணி லக்ஷ்மி சுக்ருதி கல்யாண வைபோகமே. இரு கண்ணுமா, இரு குளிக்க போலாம். இது என்ன எண்ணெயா? Happy birthday to you. Happy birthday to you. God bless you. Mami, நீங்க வாங்கிக்கோங்க. God bless you. Mami. God bless you. ஹலோ. அதுக்கப்புறம் குட்டிமாவுக்கு குளிச்சு விட்டுட்டு நாங்களுமே ரெடி ஆகிட்டோம். எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். குட்டிமாவும் வந்து புது பட்டுப்பாவடை எல்லாம் போட்டுன்ட்டு ஃபோட்டோஸ்க்கெலாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தோம். ஏகே ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம்.
அடுத்து மனையில உட்காந்து வாத்தியார் மாமா சொல்ல சொல்ல நாங்கள் சங்கல்பம்லாம் பண்ணிவிட்டு அந்த ஹோமம் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணியாச்சு. சுவாமிக்கிட்டேயும் வந்து இன்றைக்கி ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிண்டு எங்கள் இன்லாஸ் கிட்ட வந்து அந்த தேங்காயையும் வாங்கிட்டு அவங்களுக்கு நமஸ்காரமும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அது முடித்தோடனே திருப்பி ஹோம குண்டத்துக்கு வந்து அங்கேயும் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா ப்ரொசீஜர்ஸுமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ நாங்கள் நமஸ்காரமும் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஹோமம்க்கு முன்னாடி அந்த உட்காந்தாச்சு. உட்காந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட் அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு சின்ன ஃபோட்டோ ஆஃப் அந்த ஹோமம் அந்த கலசம் வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஆயுஷ் ஹோமம் அப்படிங்கிறதுனால குட்டிமாவுக்கு வெரி ஃபஸ்ட்டு பண்ணுற ஹோமம் இது தான். ஃபஸ்ட்டு பர்த்டேலேருந்து தான் அவங்களுக்கு வந்து அவங்க நட்சத்திரத்தை சொல்லி கோயிலில் கூட அர்ச்சனை பண்ணலாம். அது வரைக்கும் பண்ண முடியாது. ஸோ அது இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த அர்ச்சனை எல்லாம் அவங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக குட்டிமா எல்லாருமே வந்து உட்காண்டாச்சு. எல்லா ப்ரொசீஜர்ஸுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கு நடுவில் குட்டிமா கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆகும்போது இந்த வாத்தியார் மாமா வந்து அவங்கக்கிட்ட விளையாட்டு காமிச்சிட்டு சாக்லேட்லாம் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் அந்த ப்ரொசீஜர்ஸும் ரொம்ப நல்லபடியாகவே போயிட்டு இருந்தது. நாராயண சுவாமி பிரசாத சித்தியர்த்தம் மகாகணபத்யாதி கிருஷ்ணதேவதா குலதேவதா சர்வார்த்த சுவாமின்னு ஆச்சார. ஸோ அந்த இனிஷியல் ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை எல்லாம் போட்டு விடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் போட்டு விட்டுட்டு ஃபோட்டோகிராஃபருக்கு போஸ்லாம் நாங்கள் ஜாலியாக கொடுத்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சீரியஸான ப்ரொசீஜர்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து கலசத்துக்கான பூஜை வந்து நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பூஜை முடிச்சதுக்கப்புறமா தீபார்த்தனையும் வந்து நாங்கள் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறது கலச பூஜை தான் நம்ம இப்போ பண்ணுறோம். என்னோட அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 9 யார்ட்ஸ் தான் கட்டிக்கணும். நான் வந்து இந்த 9 யார்ட்ஸை வந்து ஆர்எம்கேவியில் வாங்கினேன். என்னோட சீமந்தத்துக்கு நான் இதை வாங்கினேன். அப்போ என்னால் இதை கட்டிக்க முடியல. ஸோ நான் இப்போ வந்து கட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா நானே செல்ஃபாக போட்டுன்றது தான். ஹேர் ஸ்டைல் மட்டும் பக்கத்துலேயே வந்து ஹரிணி பியூட்டி பார்லர்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் வந்து நான் ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணிவிட சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட குட்டிமாவோட பட்டுப்பாவடை அது எல்லாமே அவங்க தான் ஸ்டிச் பண்ணாங்க. ஸோ அதுக்கு நடுவில் எங்கள் அம்மாவும் வந்துட்டாங்க. அவங்க தான் குட்டிமாவை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் மனையில் உட்காரணும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா சீர் பக்ஷணம் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து இந்த கலச பூஜை பண்ணதுக்கப்புறம் ஹோமம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு தான் உட்காரணும். ஸோ நமஸ்காரம் பண்ணியாச்சு. ஹோமமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லோரும் ஒரு கெஸ்ட்டுமா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே வர ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு உண்டான மரியாதை எல்லாமே எங்கள் அப்பா அம்மா அப்புறம் எங்கள் மாமனார் மாமியார் எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்பில் எங்கள் அப்பாவும் ரெடி ஆகி என் தம்பி வந்து எங்கள் அப்பாவை கூட்டின்னு வந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். குழந்தைய வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்கள நாங்கள் வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் கூட்டின்னு வந்திருந்தோம். நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு எங்கள் அப்பா அம்மா சைட்லேருந்து எங்களுக்கு ட்ரெஸ்ஸு அப்புறம் குட்டிமாவுக்கு வந்து செயின் அப்புறம் வெள்ளி தட்டு கொலுசு இது எல்லாமே வாங்கினோம். அவங்க எல்லாமே எங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை தான் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து இப்போ எங்களுக்கு கொடுக்குறாங்க. எங்கள் அப்பாவோட ஸ்தானத்தில் என் தம்பி தான் வந்து நின்று ஃபுல்லாக எடுத்து செஞ்சாங்க. ஏன்னா எங்கள் அப்பாவால் நடக்க முடியாது. அவங்க எல்லாருக்குமே தெரியும் பார்க்குறவங்களுக்கு. ஸோ என் தம்பி தான் வந்து எங்கள் அப்பா ஸ்தானத்தில் நின்று எல்லாமே செஞ்சாங்க. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பக்கம் அப்பா கூட இருக்காங்க. பட் ஸ்டில் அப்பாவால் வந்து எல்லாத்துலேயும் கலந்துக்க முடியலேங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலுமே என் தம்பி கூட எடுத்து எனக்காக செய்யும்போது தம்பியுடையான் படை கஞ்சான்ங்கிறது உண்மையாகவே ஒரு ட்ரூவான ஒரு வசனம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க கொடுத்த எங்கள் அப்பா அம்மா கொடுத்த அந்த பட்டு பாவாடை எல்லாமே குட்டிமாக்கு போட்டு ஜுவல்ஸ்லாம் போட்டு விட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். வீடியோஸும் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த பட்டு பாவாடை தான் நான் வந்து சிவன்மலை ஆண்டவரில் வாங்கியிருந்தேன். நான் இந்த வாங்கின வீடியோஸ்லாமே கூட நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள்.
பாருங்கள். நான் அந்த வீடியோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டு சைட்லேருந்து எங்கள் மாமனார் மாமியாருக்கு பண்ண வேண்டிய மரியாதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் மாமியார் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு பண்ண வேண்டிய மரியாதை அது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஹோமம்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கிற கெஸ்ட்டு வந்து எங்களுக்கு அந்த ஓதி விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரும் வந்து அவங்களால முடிஞ்ச அந்த சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹோமம்லாம் முடித்தோன்னே அந்த ரக்ஷையை வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு எட்டு விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறையா ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பேரலாக போயிட்டே இருந்தது. இதுக்கு நடுவில் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே கீழே ஃபங்க்ஷன் ஹால் இருக்குது, அங்கே தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இது எல்லாமே பேரலாக ஓடிட்டே இருந்தது. அன்றைக்கி நிஜமாகவே பயங்கர டைட்டாக இருந்தது எங்களுக்கு. டைம் எப்படி ஓடிச்சுன்னே தெரியல, அவ்வளோ டைட்டாக இருந்தது. நாங்கள் 2 வீக்ஸ் கேப்பில் தான் நியூசிலாண்ட்லேருந்து இந்தியாவுக்கு இந்த குட்டியை தூக்கின்னு வந்தோம். எல்லாருக்கும் பயங்கரமாக உடம்பு சரியில்லை. அதோடு வந்து நாங்கள் நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷனை பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸோடையும் காட்ஸோட பிளெஸ்ஸிங்ஸோடையும் நாங்கள் பண்ணோம். இப்போ வந்து எல்லா பெரியவங்கக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிண்டாச்சு. அப்பாவால் நடக்க முடியாது அப்படிங்கிறதுனால நாங்கள் செப்பரேட்டாக அப்பா அம்மா கிட்ட போய் நாங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கினோம். எங்கள் அம்மா வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆனாங்க. அப்பாவுக்கு உடம்பு நல்லா இருந்திருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்பவே எமோஷ்னல் ஆனாங்க. ஆசீர்வாதம் எல்லார்ட்டையும் வாங்கினதுக்கப்புறமா திருப்பி இந்த ஹோமத்துக்கு முன்னாடியும் வந்து ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணி எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டாச்சு. அப்புறம் இந்த வாத்தியார் மாமாவுக்கும் ரொம்ப நன்றி சொன்னோம். ரொம்ப நல்லா பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஷூட்ஸ் அந்த பிடிஎஸ் அந்த மாதிரியான ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கெலாம் போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா குட்டிமாக்கு காது குத்துறதுக்கு ஆசாரி வந்து வந்துட்டாங்க. அவங்க வந்து இந்த குட்டிமா காதில் வந்து நம்பிங் க்ரீம் போட்டாங்க. நம்பிங் க்ரீம் நாங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தோம். நம்பிங் க்ரீம் அவரும் போட்டு விட்டாரு. மாமா மடியில் தான் உட்கார வச்சு காது குத்துவோம். அதனால் என் தம்பி வந்து மனையில் உட்காந்துருக்காங்க. என் ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு சந்தன குங்குமம்லாம் கொடுத்துட்டுருக்காங்க. எங்கள் அப்பாவும் வந்து இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி ரொம்பவே ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் குட்டிமா வந்து என் தம்பி மடியில் உட்கார வச்சாச்சு. ஆக்சுவலாக வந்து குட்டிமாவுக்கு இந்த மாலை போட்டு விட்டதுக்கப்புறம் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. ப்ளஸ் அந்த ஹோம புகை வந்து ரொம்பவே ஹெவியாக இருந்தது. வீட்டுக்குள்ளே ரொம்ப சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவளால் தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த கன் பியர்சிங்லாம் பண்ணல, ட்ரெடிஷ்னலான இயர் பியர்சிங் தான் பண்ணோம். ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணாருன்னா காதில் வந்து ஒரு பேனாவை வச்சு மார்க் பண்ணார், எங்கே வந்து காது குத்தணும் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணார். மார்க் பண்ணதுக்கப்புறமா தோடு வந்து குட்டிமாவுக்கு வந்து போட்டு விட்டாங்க. ஆக்சுவலாக குட்டிமா வழியில் அலறினதை விட அந்த புகையால் வந்த எரிச்சலில் தான் ரொம்ப கத்திட்டாங்க. ரொம்பவே பாவமாக இருந்தது பார்க்குறதுக்கே. பட் எல்லாருமே வந்து நம்மளுக்குமே இந்த மாதிரி சின்ன வயசில் காது குத்தும் போது நம்மளும் இப்படி தான் அழுதுருப்போம். அதனால இட்ஸ் ஓகே, ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். அதுக்கப்புறம் குட்டிமாக்கு காது குத்தி முடிச்சதுக்கப்புறம் குங்குமம் காதில் வச்சார். அதுக்கப்புறமா வந்து குட்டிமாவை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவர் வந்து அவருக்கு உண்டான எல்லா மரியாதையும் நாங்கள் பண்ணினோம். இந்த காது குத்தி முடிச்சதுக்கப்புறம் குட்டிமாவோட ஃபேஸே மாறினா மாதிரி இருந்தது. இன்னும் அழகாக இருந்தது அவங்களுக்கு அந்த தோடு வந்து என்னோட பெரியப்பா பெரியம்மா வந்து குட்டிமாவுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அந்த தோடே வந்து போட்டு விட்டுட்டோம். நாங்கள் தனியாக எதுவும் வாங்கலை. ஏன்னா அதுவே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் எப்படி வாங்கணும்னு நினச்சோமோ அதே மாதிரி அவங்களே வாங்கிட்டாங்க. ஸோ நாங்கள் அதையே வந்து அவங்களுக்கு போட்டு விட்டுட்டோம். ஸோ மறுபடியும் என் ஹஸ்பண்ட் வந்து திருப்பியும் வந்து இந்த கலசம், இந்த ஹோமம் எல்லாத்துக்குமே வந்து தீபாரதனை காமிச்சாங்க. தீபாரதனை காமிச்சிட்டு அதை வந்து எல்லாருக்குமே வந்து இந்த வாத்தியார் மாமா வந்து பாஸ் ஆன் பண்ணி எல்லாருமே தீபாரதனை எடுத்துட்டதுக்கப்புறமா எல்லாருமே வந்து ஸ்லோகம் சொல்லி கலசத்துக்கு பூவெல்லாம் போட்டுட்டு நமஸ்காரமும் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் எல்லா பெரியவங்கக்கிட்டேயும் அக்ஷதை கொடுத்து நானும் என் ஹஸ்பண்டோட அங்க வஸ்திரத்தை பிடிச்சி அதில் வந்து அந்த அக்ஷதையை வந்து வாங்கிக்கணும். அது ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரியான ஒரு ஐதீகம். ஸோ அதை தான் வந்து இப்போ நாங்கள் அடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் அது என்னதுன்னு பாருங்கள்.
ஸோ இந்த ஃபங்ஷன் முடிச்சதுக்கப்புறமா கீழ இருக்கிற ஃபங்ஷன் ஹால்ல ஒரு கேக் கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. அதனால பக்கத்து வீட்லயே வந்து அவங்க ப்ரொஃபஷனல் பேக்கர் அவங்களே வந்து கேக் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. எக்லெஸ் கேக்கே ரெடி பண்ணியிருந்தாங்க. மேல வந்து பெருசா ஐசிங்லாம் இல்லாம குட்டிமாக்கும் ஊட்டி விடணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப சுகர்லாம் இல்லாம ரொம்ப சூப்பரா பண்ணி குடுத்துருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது அந்த கேக். ஸோ அதுக்காக அந்த கீழ இருக்கிற அந்த ஃபங்ஷன் ஹால்லேயும் ப்ரீவியஸ் டே நைட்டே வந்து நாங்க எல்லாரும் உட்காந்து எல்லா டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டோம். அதுக்கப்புறமா குட்டிமாவும் வந்து அந்த காது குத்தினதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டில் டவுன் ஆயிட்டா. அதனால ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் தான் நாங்க கீழ கேக் கட் பண்ணதுக்கே வந்தோம். அதுக்கப்புறமா குட்டிமாக்கு கேக்லாம் கட் பண்ணி எல்லாரும் கேக்லாம் ஊட்டி விட்டோம். ரொம்ப ஹேப்பியா இருந்தது. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்தது அந்த டே. நாங்க வந்து இன்ஃபேக்ட் அந்த வாரம் ஃபுல்லா எல்லாருக்குமே உடம்பு சரியில்ல. எப்படிடா நல்லபடியா இந்த ஃபங்ஷன பண்ணணுமே அப்படின்னு ரொம்ப நாங்க வந்து ப்ரே பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கேத்த மாதிரி கடவுள் ரொம்ப அழகா அமைச்சு குடுத்தாரு அப்படிங்கிறது தான் வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எல்லாத்தோடையும் ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க அப்பாவோட ஹெல்த்தையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். அவங்களுக்கு எல்லா சௌகரியமா நம்ம பண்ணி குடுக்கணும். அவங்கள நல்லபடியா ஊருக்கு கூட்டின்னு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு ரிஸ்க் எடுத்து தான் நாங்க வந்து இந்த ட்ரிப்பே நாங்க பிளான் பண்ணோம். பட் அது எல்லாத்துக்குமே வந்து நிஜமா திஸ் இஸ் நாட் பாசிபிள் வித்தவுட் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். கடவுள் வந்து ஒரு ஸ்டெப்லேயும் வந்து எங்க கூடவே இருந்தாருங்கிறத வந்து நான் கண்டிப்பா உணர்ந்த தருணங்கள் அது எல்லாமே தான். நெக்ஸ்ட்டு குட்டிமாவை சென்டர் டேபிள்லேயே உட்கார வச்சுட்டு அவங்கள சுற்றி பாட்டு பாடி டான்ஸ்லாம் ஆடி அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் நீங்கள் இப்போ அடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நான் வந்து அப்படியே எண்ட் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த ஃபங்க்ஷனோட ஒரு சில இமேஜஸும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு நல்ல மெமரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யூடியூப் இஸ் ஆல் அபவுட் கிரியேட்டிங் மெமரிஸ் தான் எங்களுக்கு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். குட்டிமாவுக்கு உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸை வந்து கொடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எங்களுக்கு. அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் இயர் இன்னொரு ஒரு அழகான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் நன்றி, வணக்கம். அவளுக்கு பிடிச்ச பாட்டு பாடுறேன்.